இங்க பிக்குன்ற பொண்ணோட அம்மா இறந்துடுறாங்க. அதனால அவங்க அப்பா கூட மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்குமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால அடிக்கடி டாய்லெட்ட பத்தி பேசிட்டு இருப்பாரு. அத கேட்கிற இவங்களுக்கு ரொம்பவும் கடுப்பாகும். இருந்தாலுமே அப்பாவ ஒழுங்கா தான் பார்த்துக்கிறாங்க. அந்த கோவத்தெல்லாம் கொண்டு போய் டாக்ஸி டிரைவர் கிட்ட காமிக்கிறாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வர டிரைவர்லாம் இவங்க புலம்பல் தாங்க முடியாம ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லன்னு சொல்லிட்டு காரே வேணாம்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா டாய்லெட் வேற கலர்ல வருதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. இவங்களுமே சத்தமா படிச்சிடுறாங்க. அதனால அசிங்கமாயிடுது. வீட்டுல கொண்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியலையான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா அவருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கும். அதனால உடம்புல வேற எதனா ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால இவங்களுக்கு தொல்லையா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவர் ஆர்கியூமென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப இவங்க வீட்ல வேலை செய்றவங்க கிட்ட என்னோட பொண்ணு இல்லாத நேரமா பார்த்து எல்லாத்தையும் திருடிட்டு போறேன்னு சொல்லிட்டு திட்டாரா. அதை கேட்டதுமே உங்க அப்பா எப்போ இங்க இருந்து போறாரோ அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. அண்ட் பிக்கோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பையனை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப பேசும்போது திடீர்னு எனக்கு டாய்லெட்லாம் ஒழுங்கா வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இவங்களுமே டென்ஷனா பேசுறத பார்த்ததுமே அவங்களுக்கு இம்ப்ரெஷன் போயிடுது. சோ இந்த பொண்ணுமே எழுந்து வந்துடுறா. இவங்களோட இறந்து போன அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சி இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப சாப்பிடும்போது பிக்கியோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவங்க அப்பா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், அவளை எப்பவுமே இண்டிபெண்டா தான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே இவங்க கிட்ட என்னோட அக்கா எப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் சொல்லிட்டு திட்டாங்க. அந்த கிளம்பிடுறாங்க. அப்ப இவங்க வேணான்னு சொன்ன கால் டாக்ஸி ஓனர் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவங்க ரெகுலரா வர கஸ்டமர்ஸோ விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திரும்பவும் பேச வராங்க. ஆனா இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுறா. பட் அடுத்த நாளே அவங்க சித்திக்கு அனிவர்சரி ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கால் டாக்ஸியை புக் பண்றா. சோ அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு அங்க ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை பார்த்த இவங்க அப்பா என்னோட பொண்ணு வெர்ஜின் இல்ல, அது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு அங்க இருந்து வந்துடுறா. அதே சமயம் இவங்க கொல்கத்தால பரமர வீடு ஒன்று இருக்கு. அதை இந்த பொண்ணு விற்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பா. ஆனா இவரு அதெல்லாம் விற்க முடியாது, கடைசியா ஒரு தடவை என்னோட வீட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் முடிவு பண்றாரு. அதுக்காக நான் ரோடு வழியா தான் போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட கால் டாக்ஸி புக் பண்றாங்க. ஆனா அந்த டிரைவர் கிட்ட எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு கூட போனா கொஞ்சம் தூரத்திலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா கொல்கத்தா வரைக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ வேற வழி இல்லாம ஹீரோவை வண்டி எடுக்கிறாரு. இப்போ அவங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா தொண இதோ பேசிட்டே வராரு. அதனால ஹீரோ ரொம்ப கடுப்பா வரான். அப்போ ஒரு இடத்துல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. இவருக்குமே பாத்ரூம் வந்துருது. ஆனா ஒழுங்கா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோவுமே துளசி எல்லாம் கொடுத்து இதெல்லாம் சாப்பிடுங்க ஒழுங்கா வரும்னு சொல்றாரு. அப்ப கூட இவருக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. தென் கொஞ்சம் தூரம் போறாங்க. வாரணாசியில ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு கிட்ட நீங்க ஏன் டெய்லியுமே காலைல வரும்போதெல்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அண்ட் ரூமுக்கு வந்ததுமே இவனால நீங்க ஃபாரின் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு ஒழுங்காவே பாத்ரூம் வரல. சோ இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு ஒழுங்கா பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு வரைஞ்செல்லாம் காமிச்சு இவங்களே ஹெல்ப் பண்ணி பாத்ரூம் போக வைக்கிறாங்க. அப்ப கூட இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அண்ட் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அப்பன் பாத்தி இவரோட ஹியரிங் மிஷின்ல பேட்டரி தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போன ஊர்ல இந்த கடையை நான் பார்த்தேன், சோ அங்க போங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அடமுடிக்கிறார். அதை கேட்ட இந்த பொண்ணுமே கொல்கத்தால போய் மாத்திக்கிறான்னு சொல்றாரு. ஆனா இவரு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. பட் அதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்து இவ்வளவு நாளா உங்க பொண்ணு உங்களை இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறா, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களை இப்படி பாத்துக்கிற பொண்ணு கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா. அதை கேட்டதுமே இவரு அமைதியா வர ஆரம்பிச்சாரு.